Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views and date 17/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதாவது 488 மருத்துவ இடங்கள் கூடுதலாக அனுமதிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி ரீநீட் அப்டேட்டு. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் 30ஆம் தேதி கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற செய்தி, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுற டேட்டு, ரீநீட் பற்றின கேஸ் அப்டேட்டு, அப்புறம் மெடிக்கல் காலேஜில் எந்தெந்த காலேஜஸ்லாம் ரெனோவேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்த செய்திகளினுடைய தொகுப்பு. இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ரிலவெண்ட்டான அப்டேட், எம்பிபிஎஸ் பிடிஎஸ் ரிலவெண்ட்டான அப்டேட்ஸ், செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தமிழ்நாட்டில் மாநிலத்தில் 13 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் மற்றும் சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனையில் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் 488ஆக அதிகரிக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு புதிய அரசாணையை வெளியிட்டுள்ளது. சார், இது அப்போ பிஜிக்கு மட்டும்தானா அப்படின்னா உங்களுக்கும் பொருந்தும். இப்போது உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஃபஸ்ட் இயரில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பலன் அப்படிங்கிறது நீங்கள் பிஜி படிக்கும்போது உங்களுக்கும் இந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு இந்த புதிய அறிவிப்பின் மூலம் அடுத்த கல்வியாண்டு முதல் கூடுதலாக பிஜி இடங்கள் நடைமுறைக்கு வரும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக கருதப்படுகிறது. அடுத்த செய்தி பார்த்தீங்கன்னா, யோகா இயற்கை மருத்துவம் BNYS படிப்பில் சேர இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். சென்னை யோகா இயற்கை மருத்துவம் படிப்பில் சேர இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. 4 மருத்துவக் கல்லூரிகளில் மருந்தியல் ஆய்வகங்கள் அரசாணை வெளியிடு. இப்போ நம்ம சொன்ன அதே தான், 488 சீட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. சென்னை, கோவை, தஞ்சாவூர், மதுரை ஆகிய 4 மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் அதிநவீன மருந்தியல் பரிசோதனை ஆய்வகங்கள் அமைப்பதற்காக அரசாணை வெளியிட்டுள்ளது. அடுத்த முக்கியமான விஷயம், இப்போது இருக்கிற மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலில் கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி பட்ஜெட்டில் எல்லாமே ரெனோவேட் பண்ண போகிறாங்க. என்னவெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு வில் அப்கிரேட் த ஹாஸ்டல் பில்டிங்ஸ் அட்டாச்டு டு த மெடிக்கல் காலேஜஸ் சச் அஸ் MMCயில் ரெனோவேட் பண்ண போகிறாங்க ஹாஸ்டல் பில்டிங்ஸு. அதே போல் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜில், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில், மதுரை மெடிக்கல் காலேஜில், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜில் இங்கே எல்லாமே 50 கோடி செலவில் விடுதி கட்டிடங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேங்ஷன் ஃபார் ரிப்பேர்ஸ் டு த ஹாஸ்டல் ரூம்ஸ், அதாவது மாணவர்களுடைய விடுதி அறைகள், அதே போல் சிசிடிவி கேமராலாம் அப்கிரேட் பண்ண போகிறாங்க. பில்டிங்ஸை நியூ சென்ட்ரலைஸ்டு கிச்சனை நவீனப்படுத்த போகிறாங்க. இது எல்லாத்துக்கும் 50 கோடி நிதி அப்படிங்கிறது ஒதுக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டிடியூஷன் சச் அஸ் ஈரோடு, கரூர் அண்ட் தஞ்சாவூர் வில் ஆல்சோ ரிசீவ் ஃபண்ட்ஸ் ஃபார் பெயிண்டிங், நியூ ஃப்ளோரிங் அண்ட் அப்கிரேடிங் ரெக்ரியேஷன் ஏரியாஸ். ஈரோடு, கரூர், தஞ்சாவூர் இந்த கல்லூரிகள் எல்லாம் வர்ணம் பூசுவதற்கும் அதே போல் விளையாட்டு மற்றும் கலை இந்த மாதிரியான துறைகளுக்கும் நிதி ஒதுக்கப்படுகிறது. செங்கல்பட்டு கவர்மெண்ட் காலேஜில் ஓல்டு உமன்ஸ் ஹாஸ்டலை டெமாலிஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அப்புறம் 4 பெட்ஸ், அதாவது ஒரு அறைக்கு 4 பேர் 4 ஷேரிங் ரூம்ஸாக கட்ட போகிறாங்க. இந்த MMC ஹாஸ்டல் a நியூ டாய்லெட் ஃபார் டிசேபிள்டு வில் பி பில்டு. மாற்றுத்திறனாளிகளுக்கு புதிய கழிவறை கட்டடம் அதுவும் புதிதாக புதுப்பிக்கப்படுகிறது. அப்புறம் இன் சிட்டி ஹாஸ்டல்ஸ் வி ஆர்
upgrading rooms for UG students. The older rooms and common access areas too will be renovated with better lighting, wall painting. இதெல்லாம் வந்து புதுப்பிக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தியும் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்துருக்குது. இப்போ படிச்சுட்ருக்கிற மாணவர்களுக்கும் இதனால் பயன் கிடைக்க போகுது. 2025-26 கல்வியாண்டில் இப்போ கவுன்சிலிங்கில் நீங்கள் போய் சேர போகிறீங்கன்னா இதனுடைய பயன் உங்களுக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து வருகின்ற ஜூலை 30 துவங்க உள்ளது அப்படிங்கிற செய்தி நேற்றே நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிறதுனால அதையும் நம்ம வந்து தெரியப்படுத்திடலாம். ஜூலை 25 அன்னைக்கு உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கான ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிச்சுன்னா கட் ஆஃப் என்ன அப்படிங்கிறத அக்யூரேட்டாக சொல்லிடலாம். அப்புறம் வைல் தேர் வில் பி நோ அடிஷ்னல் MBBS சீட்ஸ், இந்த ஆண்டு கலந்தாய்வுக்கு கூடுதலாக MBBS இடங்கள் கிடையாது. அதற்கு பதிலாக PG சீட்ஸ் வந்து 13 இன்ஸ்டிடியூஷனில், அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 13 கல்லூரிகளில் 488 இடங்கள் அதிகரிக்கப்படுகிறது. இதுவும் அதே செய்தி தான் இன்னர் நியூஸ் பேப்பரில் வந்தது. ஜூலை 25 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஜூலை 30 தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் இது வந்து தமிழில் வந்த நியூஸ் பேப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டை வந்து கொடுத்துட்டு அதில் யாராவது விண்ணப்பங்களில் தேவையான டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு 2 நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டு அவங்க பதிவேற்றம் செய்ய தவறிய டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுத்துருக்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல்லையும் நம்ம உடனுக்குடனாக நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய செய்தித்தாள்களில் வந்த செய்தி. இந்த நியூஸ் அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமான செய்தி, நேற்று நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியாச்சு. மத்திய பிரதேசில் இண்டோர் மற்றும் உஜ்ஜைனில் 4 மே 2025 அன்று தேர்வு நடந்த பொழுது மழையின் காரணமாகவும் அதே போல் பவர் ஃபெயிலியர் காரணமாகவும் தேர்வை சரிவர எழுத முடியல அப்படின்னு மத்திய பிரதேஷ் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அந்த கேஸை தள்ளுபடி பண்ணியிருந்தாங்க. இப்போது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக அதை வந்து உச்சநீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றுள்ளனர். மாணவர்கள் சார்பாக வழக்கு தொடரப்பட்டு கலந்தாய்வுக்கு முன்னதாக இதை அவசர வழக்காக எடுத்து விசாரிக்க வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பாக வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இதெல்லாமே வந்து இன்றைய செய்தித்தாள்களில் வந்த செய்தி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே.